குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி. ஓம் சாந்திங் பிரதர். ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா குஷியா இருக்கேன் பிரதர். ஓகே ஓகே. எப்பவும் டபுள் குஷியில இருக்கணும். அப்பதான், ஏன்னா நம்ம பாப் தாதாவுடைய இதே சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கோம். எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துல போய் அமர போறோம். அப்ப டபுள் குஷியில இருக்கணும் எப்பவும். இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்திங். 1/8/2024 முரளி பாப்தாதா என்ன சொல்றாங்க பாக்கலாம். பாபா சொல்றாரு, ஹெட்லைன் சொல்றாரு பாபா, தூய்மை ஆகாமல் நீங்கள் திரும்ப செல்ல முடியாதுன்றாரு பாபா. தூய்மை ஆகல அப்படின்னா போக முடியாதுன்றாரு. பாபாவோட நினைவின் மூலமா தூய்மை ஆக முடியும், பேட்டரி சார்ஜ் ஆகுன்றாரு. இயற்கையா தூய்மை ஆகுங்கன்றாரு பாபா. ஹெட்லைன்ல பாபா சொல்றாரு. இதான் பிரதர் மெயின் ஹெட்லைன். ஆமா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆத்மா தூய்மையாகணும். தூய்மையாகிறதுக்கு தான் அப்பா கிட்ட வந்திருக்கீங்க நீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க நினைவுல இருக்கணும். நினைவுல இருந்தாதான் ஆத்மாவுடைய பேட்டரி சார்ஜ் ஆகும். நீங்க நினைவுல இருக்கும் போதுதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும். தந்தை கிட்ட இருந்து சக்தியும் அடைவீங்க. அந்த சக்தியின் மூலமா தான் நீங்க நாளைக்கு குணங்களை வெளிப்படுத்தி எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துக்கு போகணும். அப்படின்னா ராஜ்யதானிக்கு போகணும். அப்படின்னா இப்ப இந்த காரியங்களை நீங்க செய்ய வேண்டியது இருக்குது. நினைவுனாலதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த இந்த மாதிரி நினைவுல இருக்கும் போது இயற்கையாவே தூய்மையாயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. அடுத்த கொஸ்டின். அவ கேள்வி கேட்கிறாரு, குழந்தையாகிய உங்களுக்கு வீட்டில் செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் சிவபாபா கற்றுக் கொடுக்கிறார் கேட்கிறாரு. குழந்தையாகிய நீங்க வீட்டுக்கு போகணும், எந்த விஷயத்த பாபா கத்து கொடுக்கிறாரு? அடுத்து பதில் சொல்லுங்க. பதில் பாபா என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா வாழ்ந்து கொண்டே இறந்துடுங்கன்றார் பாபா. ஆமா, நீங்க இறந்து வாழும் பிறவியில இருக்கீங்க. அப்ப நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இறந்துடணும். அப்படின்னா இறந்துடணும்னா அப்படியே உயிரை விட்டுட்டு போயிடணும் அப்படி கிடையாது. தேக உணர்வை மறந்து நீங்க ஆத்மா உணர்வுல இருக்கணும். அதுக்குத்தான் இறந்து வாழும் பிறவி அப்படின்னு சொல்றாரு அப்பா. இந்த பிறவிக்கான விஷயம் மறுபிறவி எடுத்திருக்கோம். ஆமா. அப்ப பழசம் மறந்துடணும், பழசம் மறந்துடணும். பாபா சொல்றத கேட்கணும், அப்பா அம்மா சொல்றத கேட்கணும். ஆமா. ஓகேங்க பிரதர், அதுதான் பாபா சொல்றாரு இப்போ. ஆமா. ஓகே, பாபா சொல்றாரு தேக உணர்வுல இருந்து விலகிடுங்க. அந்த பயிற்சி செய்ய சொல்றாருங்க பிரதர். அந்த பயிற்சி, அதாவது பாபா வந்து என்ன சொல்றன்னா, வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு எப்படின்னா மேலே செல்வது அப்படின்றார் பாபா. மேலே செல்வது இறப்பு, திரும்ப கீழே வருவது வாழ்வு அப்படின்றாரு. வாழ்ந்து கொண்டிருப்பது, இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றாரு பாபா. ஆமா, நீங்க இப்ப மேலையும் கீழே ஏறி இறங்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இப்ப தூய்மையாகிதான் வீட்டுக்கு போகணும். மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி இங்க ராஜதானிக்கு வரணும் அப்படின்னா திரும்பி இங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. நிரந்தரமா முக்திதாமத்துல இருக்க முடியாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரப்பா. பாபா சொல்றாரு, உண்மையா நீங்க இருக்கக்கூடிய இடம் வந்து மேல சாந்தி தாமம். இப்போ அங்க நீங்க திரும்பி போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அங்க இருந்துதான் திரும்ப கீழே வர போறீங்க நடிக்க அப்படின்றாரு. இப்ப உள்ளுக்குள்ள இப்ப மெயின் பாயிண்ட் பாபா என்ன சொல்றாருன்னா, ஆத்மானு புரிஞ்சுக்க சொல்றாரு பிரதர். ஆத்மானு புரிந்து எப்பயுமே பாபாவை நினைவு செய்யுங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு கேக்குறாரு பாபா. ஆமா. அதுக்கப்புறம் ஆமா ஆமா ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, இதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்றாரு. கஷ்டம் ஒண்ணும் இல்லையேன்றாரு பாபா. பாபா நினைவு செய்வதில் கஷ்டம் இல்லை இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைவு செய்யுங்கன்றாரு. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க பிரதர். ஆத்மா, ஏன்னா சரீரம் ஆத்மா ரெண்டும் சேர்ந்துதான் பார்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. தேகம்ங்கிறது ஜட விஷயம், ஜட விஷயம், ஜட பொருள். அது ஒன்னும் அதை வச்சு நம்ம கர்மேந்திரியங்கள் மூலமா காரியம் தான் செய்ய முடியுமே தவிர, ஆனா செய்யறது பூராமே அந்த ஆத்மா தான் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆத்மா தான் வாய் மூலமா பேசுது, கண்ணு வழியா கேக்குது, கர்ம செய்யறது எல்லாமே அந்த ஆத்மா தான். இந்த சரீரம் அதுக்கு கிடைச்ச ஒரு கருவிதான் அப்படிங்கறத பாபா ஞானத்தை உணர்றதுக்கு இந்த பிறவிக்கு நமக்கு இந்த உடம்பு தேவை. அது ஆத்மா வந்து நம்ம இருக்கிறதுனால இந்த செய்யறோம் இல்லைங்க பிரதர். முக்கியமா அது நமக்கு. ஓகே பிரதர். பாபா சொல்றாரு, ஆத்மா தான் சரீரத்தை எடுத்து நடிக்கிறது.
சமஸ்காரம் எல்லாமே ஆத்மாலதான் பதிந்து இருக்குதுன்றாரு பாபா. ஆத்மா சுதந்திரமானதுன்றாரு. தங்களை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்க. இந்த ஞானம் உங்களுக்கு இப்போ மட்டுமே கிடைக்கும்ன்றாரு. பிறகு கிடைக்காது. அதுக்கப்புறம் அடுத்த அந்த ஒரு சங்கமயுகம், அடுத்து 5000 வருஷம். அதுக்காக பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த பாயிண்ட். ரொம்ப பாபா என்ன சொல்றாருன்னா, மேலேந்து கீழே, மேலிருந்து இந்த சரீரத்தின் மூலம் நடிக்கிறீங்க. இத மறுபடியும் பாபா நினைவு செய்ய சொல்றாரு. இயற்கையான அமைதியை உணர சொல்றாரு பிரதர் பாபா. இந்த இயற்கை இதுக்குள்ள இருக்கிற, ஆத்மாக்குள்ள இருக்கிற இந்த இயற்கையை உணர சொல்றாரு. திரும்பவும் மறுபடியும் இயற்கையான நடிப்பு, உங்களுக்குள்ள ஆத்மாக்குள்ள இருக்கிற இயற்கையான அமைதியை உணருங்க. நடிக்கதான் வந்திருக்கீங்கன்றாரு. உண்மையிலேயே நம்ம அங்க இருக்கக்கூடியவர்கள் தான். ஹடயோகம் எல்லாம் கிடையாதுன்றாரு பாபா இந்த இதுல. இது சகஜமானதுன்றாரு. இப்ப ஆத்மாக்களுக்கு நீங்க வீட்டுக்கு செல்லணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய்மையாகாம செல்லவே முடியாது. தூய்மையாவதற்கு பரமாத்மா தந்தையை கண்டிப்பா நினைவு செய்யணும்ன்றாரு. நினைவு செய்து செய்து பாவம் அழிந்துவிடும். கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க நடந்து செல்கிறீர்கள் என்றால் கூட பாபாவோட நினைவுல இருந்து செல்லுங்கள். அப்போதான் நினைவின் மூலம் தூய்மையாக முடியும்ன்றாரு பாபா. ஆமா, நீங்க போனாலும் சரி, இல்ல அமர்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, சுத்தி வந்தாலும் சரி, எப்பவுமே அந்த நினைவுலே இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் நம்ம பல மடங்கு பாக்கியம் கிடைக்கிற நேரம் சங்கமயுக நேரம். அப்போ ஒரு நொடியை கூட வீணாக்க கூடாது. எப்பவுமே இந்த நினைவுலே இருங்க அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர். பாபா சொல்றாரு, சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கிறது? ஆரம்பத்தில் இருந்து ஏதாவது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, சரீரம் கிடையாது. எனவே இயல்பாகவே இறங்குவதற்கான, அதாவது பேட்டரி குறைவதற்கான விஷயம் இல்லை. மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி குறைந்து கொண்டு செல்லும். மோட்டார், கார் நின்று கொண்டிருந்தால் பேட்டரி இயங்குமா? மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி இயங்கும். மோட்டாரில் பேட்டரி சார்ஜ் ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறைதான் சார்ஜ் ஆகும். பிறகு நீங்கள் இங்கே சரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் போது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்லும். முதலில் பரம தந்தை என்பதை, அதாவது பாபா சொல்றாரு, முதலில் அவர் யார், பரம தந்தை என்பதை அனைவருக்கும் புரிய வைங்க. அவரை அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றார்கள். ஹே பகவான் சொல்றாங்க. அவர் தந்தை, நாம் அவருடைய குழந்தையா இருக்கிறோம். பேட்டரி எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தையாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சுற்றுங்கள், பாபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாகி விடுவீர்கள் பாபா சொல்றாரு பிரதர். ஆமா, தமோ பிரதானத்துல இருந்து இப்ப சத்துவ பிரதானமா ஆகணும் நீங்க அப்படின்னா தந்தையை நினைவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பரந்தாமத்துக்கு தந்தையை நினைவு செய்யுங்க. இப்படி நீங்க செய்யும் போது உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா பேட்டரி இந்த ஒரு டைம் தான் சார்ஜ் ஆக முடியும். இந்த சங்கம யுகத்துலதான் நீங்க உங்களுடைய ஆத்மாவுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நீங்க சத்தியுகத்துல குறைஞ்சிருதுன்றார் கொஞ்சம். ஆமா, ஆக்சுவலா பாபா பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்றாரு பாத்தீங்களா பிரதர். காரோட பேட்டரி வேற, நம்ம பேட்டரி ஒரு தடவை தான் சார்ஜ் ஆகுன்றார் பாருங்க பிரதர் வாணியில. அது ஆமா ஆமா, நம்ம 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பேட்டரிக்கு சார்ஜ் போட்டா போதும். அது ஸ்தூல பேட்டரி இல்லையா, இது சைத்தன்ய பேட்டரி இல்லையா? ஆமா ஆமா, கரண்ட் கார் ஓட பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும்ல பிரதர். இந்த ஒரு சூட்லயே ஓட அது அதோட தன்மை நமக்கு இப்போ. ஆமா, அது ஏன் கேட்டேன்னா, நம்ம 2 வீலர் நாங்க ஓட்டுறோம் இல்லைங்க, பேட்டரி தன்னாலே சார்ஜ் ஆயிடும்ல ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, பேட்டரி சார்ஜ் ஆகும். உங்க இது இருக்கு இல்லையா, பெட்ரோல்லயே இது எடுத்துக்கும். அந்த மோட்டர் ஓட 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 அந்த ஹீட்லயே அந்த பேட்டரிக்கான சார்ஜ் ஏறிக்கிறோம். ஓகே, அது பாபா இப்போ பாபா கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம்ன்றாரு ஒரு தடவை தான். ஆமா. அடுத்து சத்தியுகத்துல இருந்து கலைகள் இருக்கு பாத்தீங்களா, 16 கலைகள். அடுத்து திரேதாயுகத்துல 14 கலைகளா குறைஞ்சிருக்கு. அடுத்து துவாபர யுகத்துல 8, அடுத்து கலியுகத்துல 4. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி டவுன் ஆயிட்டே இறுதி நேரத்துல 0 ஸ்டேஜுக்கு வந்துருது. அந்த நேரம் தான் தந்தை மறுபடியும் உங்களை ரீசார்ஜ் பண்ணி விடுறேன் அப்படிங்கறத சொல்றேன்.
ஒரு சக்கரத்தை எவ்வளோ சுத்தணும். அப்பா அப்பா எப்ப எவ்வளவு ஒரு அப்பா செய்யறாரு உதவி. அதுதான் பாபா சொல்றது. எந்த விஷயத்தாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள்னு கேட்கிறாரு, சொல்றாரு பாபா. முற்றிலும் இது சகஜமானது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி விடுகிறது. பாபா வந்து அனைவருடைய பேட்டரியும் சார்ஜ் செய்கிறார். விநாச காலத்தில் அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். வெள்ளம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது யார் பக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் பகவானுடைய நினைவு எப்படி, அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, அந்த சமயத்துல பகவானுடைய நினைவு வர முடியாதுன்றாரு பாபா. யாருன்னு தெரியல, எப்படி நினைக்கிறதுன்னு தெரியல அப்படின்றாரு. நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்து தான் நினைவுக்கு வரும். ஹே பகவான் என்று என்னவோ சொல்றாங்க, ஆனா அதுவும் வெறும் சொல்லில் மட்டும் சொல்கிறார்கள்ன்றாரு பிரதர் பாபா. ஆமா, வாய் வார்த்தையா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பகவான். ஆனா இறுதி நேரம் சரீரத்தை விடும்போது தந்தை நினைவுல போகணும். ஆனா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சரீரம் ஞாபகம் வருது, சொத்து ஞாபகம் வருது, சுத்தி இருக்க உறவுகள் ஞாபகம் வருது, இந்த உலகத்தை பத்தின விஷயங்கள் ஞாபகம் வருது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போக போறோமா அப்படிங்கிற அந்த நினைவு வருது. அந்த பற்றுக்கு வசமாயிடுறாங்க. அதனால மறுபடியும் இங்க பிறவி எடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த இறுதியில எந்த நிலையில சரீரத்தை விடுறாங்களோ அடுத்த பிறவி எடுக்கும் போதும் அதே மாதிரி அந்த கணக்கு வழக்கு உண்டாகி அவங்க மறுபடியும் இதே உலகத்துல பிறக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வைப்பாரு. ஆனா பாபாவை கூப்பிடுறாங்கன்னு தான் சொல்றாரு. ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு, வெள்ளம் வருது, பூகம்பம் வருதுன்னா கடவுளே காப்பாத்துங்கன்னு தான் சொல்றாங்க இல்லைங்க பிரதர்? உண்மை அதுதான். ஆட்டோமேட்டிக்கா கடவுளை தான் கூப்பிடுறாங்க, வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. இயற்கையாவே அவங்க வாயில இருந்து பகவான் கடவுளே அப்படிதான் வருது. அதுதான் பாபா சொல்றாரு. பட் அதுக்கு என்ன பலன் கிடைக்குங்க பிரதர் அப்படி கூப்பிடுறதுனால? அவங்களுக்கு கூப்பிடுறதுனால பெருசா பலன் எதுவும் இருக்காது, நம்ம கிடைக்காது. அது உண்மையிலே தந்தை வந்து ஆமா, அது அவங்களுடைய பாவனைக்குரிய பலன் கிடைக்கும். பக்தியின் பாவனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குரிய அல்பகால பலன் வேணா கிடைக்கும். அந்த சிறிது நேரத்துக்கு அந்த புண்ணிய, அந்த அவங்களுக்கு கொஞ்சம் புண்ணிய கணக்கு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அந்த கொஞ்ச நேரம் அல்பகால பலன் தான் கிடைக்குமே தவிர முழுமையா பாக்கி அடையிறது இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான். பாபா சொல்றாரு, நீங்க மட்டும்தான் என்னுடைய குழந்தைகள். பகவான் தந்தையாக இருக்கிறார், நாம் அவருடைய குழந்தை என்பதை நீங்கள் மட்டும் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க, மத்தவங்களுக்கு தெரியலன்றாரு பாபா. அவர்கள் சர்வ வியாபி என்ற தலைகீழான ஞானத்தை நாங்கள் கிடைச்சிருக்குன்றாரு பக்தியில. பாபா வந்து சரியான ஞானத்தை இப்பொழுது கொடுக்கிறார். பக்தியோட துறை தனிப்பட்டது. பக்தியில் ஏமாற்றம் நடக்கிறது. பிரம்மாவோட இரவு பிராமணர்களோட இரவு, பிரம்மாவோட பகல் பிராமணர்களோட பகல், சூத்திரர்களின் பகல் சூத்திரர்களின் இரவு என்று சொல்ல மாட்டார்கள் அப்படின்றாரு பாபா. இந்த ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். இது எல்லையற்ற இரவு பகல், இதுக்கான ஒரு இது விளையாட்டுன்றாரு. இப்போது நீங்கள் பகலுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள், இரவு முடிந்து விட்டது உங்களுக்குன்றாரு. இந்த வாக்கியம் சாஸ்திரங்களில் எல்லாம் இருக்கிறது. பிரம்மாவோட பகல் பிரம்மாவோட இரவு மட்டும் சொல்கிறார்கள் சாஸ்திரத்தில். ஆனால் அவர்கள் எதையுமே தெரிந்திருக்கவில்லை, ஒன்னும் தெரியலன்றார் சாஸ்திரத்தை பத்தி பாபா சொல்ற பக்தியில. உங்களுடைய புத்தி இப்போது எல்லையற்றதில் சென்று விட்டது. சொல்ல போனால் தேவதைகளுக்கும் சொல்லலாம் விஷ்ணுவின் பகல் விஷ்ணுவின் இரவு என்று. ஏனென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மா சம்பந்தம் புரிய வைக்கப்படுகிறது. திருமூர்த்தியோட தொழில் என்ன, இதை வேறு யாருமே புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் பகவானையே ஆமை மீன்ல இருக்கிறாருன்னு பிறப்பிறப்பு சக்கரத்துல கொண்டு போய் விட்டாங்க பக்தி மார்க்கத்துல. ராதா கிருஷ்ணன் போன்றவர்களும் கூட மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணமுடைய மனிதர்கள். இப்போது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். அடுத்த பிறவியில் தேவதைகளாக நீங்கள் ஆகி விடுவீர்கள். 84 பிறவியோட கணக்கு வழக்கு இது அப்படின்றாரு. இப்போ முடிய போகுது, திரும்பவும் நீங்க இது திரும்பவும் நடக்கும். இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாரு பாபா. அதான் மொத்தமா இது 84 பிறவிகளின் சக்கரம். சாஸ்திரத்துல கூட எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு சொல்லியிருக்காங்க. அரை கல்பம் இந்த உலகம் சொர்க்கமா இருக்கிறதுனாலதான் அது பிரம்மாவின் பகல்னு சொல்லப்படுது. அதே அரை கல்பம் பிரம்மாவின் இரவா இருக்குதுன்னா அது நரகமா ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பிரம்மாவின் பகல் நேரம் அப்படிங்கிறது ஆத்ம உணர்வுலே இருந்ததுனால அந்த தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்களாவே இருந்தாங்க. அவங்களதான் தேவதைகள்னு சொல்லப்படுது. அந்த தேவதைகள் அரை கல்பம் அங்க வாழ்ந்திருக்காங்க சொர்க்கத்துல. அவங்கள பத்தின எந்த தகவலுமே யாருக்குமே தெரியல. இப்ப தந்தை வந்துதான்
இப்படி ஒரு சுகதாமம் இருந்துச்சு, அங்க அரைக்கல்பமா அந்த தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள் அங்க இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறார். இப்ப நம்ம வாழ்றது துவாபரம் கலியுகம் இறுதி நேரம் வந்தாச்சு. இந்த அரைக்கல்பம் எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா, தேக உணர்வுல, தேகம் நானுன்னு உணர்ந்து தேக உணர்வுல வசமாய் வந்ததுனால 5 விகாரங்களுக்கு அடிமையாயிட்டோம். 5 விகாரங்களும் மேற்கொண்டு நம்மள பாவம் செய்ய வச்சுட்டு இப்ப இறுதி நேரத்துல துக்கத்தின் மலையே நம்ம தலை மேல சுமக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்ப இந்த சுமைகள்ல இருந்து நம்மளை விடுவிச்சு தந்தை மறுபடியும் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அதத்தான் இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் மனிதர்களுக்கு தெரியல. ஆனா சாஸ்திரத்துல பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கான உண்மையான ரகசியத்துல தந்தை வந்து இங்க புரிய வைக்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. பாபா சொல்றாரு, ஆத்மான நிச்சயம் செஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் நடிகர்கள் தான், மேலிருந்து நடிக்க வந்தீங்க. நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க, மத்தவங்களுக்கு புரியல. இத சொல்லி புரிய வைக்க சொல்றாரு. தங்களை தேகதாரின்னு புரிந்து கொள்கிறார்கள், ஆத்மா என்று உணரவில்லை. ஆத்மாக்களாக நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படி மேலிருந்து வருகிறோம், பிறகு எப்போது செல்வோம்? மேலே செல்வதுன்னா இறப்பது, சரீரத்தை விடுவதுன்றார் பாபா. யார் இறக்க விரும்புகிறார்கள்? நீங்கள் இந்த சரீரத்தை யார் இறக்க விரும்புகிறார்கள் பாபா கேட்கிறாரு. நீங்க இப்போ வந்து சரீரத்தை மட்டும் மறந்து கொண்டே செல்லுங்கள் அப்படின்னு பாபா இங்க சொல்றாரு. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை வேறு யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்திருப்பது தங்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு, அதாவது பாபா சொல்ற, நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டுக்கு செல்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க பாபாவிடம்ன்றாரு பாபா. வீட்டுக்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்போதுதான் கிடைக்குது. இந்த மரண லோகத்துல உங்களுடைய கடைசி பிறவி இது. சத்தியுகத்தை அமர லோகம்னு சொல்லப்படுது. நாம் சீக்கிரமாக அங்கு செல்ல வேண்டும் என்பது இப்போது குழந்தையாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கு. முதலில் முக்தி தாமம் வீட்டுக்கு செல்லணும், பிறகு சரீரம்ன்ற ஆடையை இங்க விடணும்ன்றார் பாபா. முதன்மை முக்தி தாமம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், இந்த சரீரம் என்னும் ஆடை இங்கதான் விடணும்ன்றாரு பாபா. பிறகு ஆத்மா மட்டும்தான் வீட்டுக்கு போகும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் நாடகம் முடிந்தவுடன் ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டின் ஆடையை அணிந்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள், நீங்க கூட இப்போது சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்ப ரெண்டுத்தையும் ஈஸியா சொல்லிடுறாரு பாபா, அழகா சொல்றாரு. ஈஸியா நல்லாதான் பிரதர் இருக்கு, அதை கொண்டு வர்றதுதான் இருக்கு பிராக்டிஸ். ஆமா, எல்லாரும் ஆத்மா லோகத்துல ஒளிப்புள்ளியா ஆத்மாக்களா இருந்தீங்க. அங்க இருந்து இங்க இந்த நாடகத்துக்கு வந்து நடிகர்கள் போல நடிக்க வந்தீங்க. இப்ப முழு கல்பமும் முடிஞ்சாச்சு. 84 பிறவிகளின் இறுதி பிறவிக்கு வந்துட்டீங்க. இப்ப மறுபடியும் இங்க நடிகர்களா நடிச்சீங்க இல்லையா, இப்ப அந்த ஆடையை கழட்டிட்டு இப்ப மறுபடியும் ஆத்மா உங்களுடைய இயல்பான நிலைக்கு மறுபடியும் வீட்டுக்கு போகணும். அந்த உலகியல் அந்த நடிகைகள்லாம் என்ன செய்யறாங்க, வரும்போது அவங்க எப்படி வராங்க, அவங்க வீட்டுல இருக்க அந்த பழைய ட்ரெஸ் போட்டுலாம் வராங்க இல்லையா, போட்டுட்டு வராங்க. இங்க நடிக்கிறப்ப அவங்க அதுக்கு தேவையான எல்லாம் கிடைக்குது. ஆமா, மேக்கப் எல்லாம் போட்டு நடிக்கிறாங்க. முடிச்சிட்டு போகும்போது எப்படி போறாங்க, மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு அந்த கோட் எல்லாம் கழட்டி அங்க வச்சுட்டு அவங்க எப்படி வந்தோமோ அப்படி போறாங்க. கரெக்ட், நம்ம எப்படி வந்தோம் அப்படிதான் போறோம். ஆத்மாவா தான் இறங்கி வந்தோம், இப்ப நம்ம ஆத்மாவா தான் போக போறோம். இங்க வந்து நமக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, மேக்கப் போறதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி நம்ம 84 ட்ரெஸ் மாத்தி இருக்கோம். சரீரம் தான் ட்ரெஸ். இந்த உலகம் அதாவது ஆத்மாக்கு எதுவுமே சொந்தமே கிடையாது பிரதர். ஆனா நம்ம தான் எல்லாத்தையும் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் பாபா புரிய வைக்கிறாரு. எதுவுமே இல்ல நம்ம கிட்ட. சரீரமும் இல்ல. இதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது சிஸ்டர். நம்ம இங்க விருந்தாளியா வந்தோம். விருந்தாளி அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் வந்தோம், வேலை முடிஞ்சு. கெஸ்டுக்கு எத்தனை நாள் பிரதர் மரியாதை கொடுப்பாங்க? விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அதுதான் பாபா இப்ப கிளம்ப சொல்றாரு. ஆமா, வந்தீங்க இங்க உங்க பாட்டு நடிக்க வந்தீங்க, முடிஞ்சிச்சு. இங்க கெஸ்டா தான் வந்தீங்க. உங்களுடைய உலகமே இது கிடையாது. முதல்ல இது தேக உலகம், இங்க சைத்தன்யமான ஆத்மா. உங்களுடைய வீடும் உலகமும் அங்கல இருக்குது, ஆத்ம உலகத்துல இருக்குது. அதுதான் உங்களுடைய பெர்மனன்ட் வீடு. இங்க நடிக்க வந்தீங்க, பெயின் கெஸ்டா வந்தீங்க, கெஸ்ட் மாதிரி கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கிளம்ப வேண்டியதானே அப்படிங்கிறாரு. அதுதான் விருந்தாளிங்கிற ஒரே பாயிண்ட் போதும் பற்றுல இருந்து விடுபடுறதுக்கு. சத்தியுகத்துல குறைவான தேவதைகளே இருக்கிறாங்க, இங்கே கணக்கில் அடங்காத மனிதர்கள் இருக்கிறாங்க.
அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவத தர்மம் மட்டும் இருக்கும். இப்பொழுது இந்துன்னு சொல்லிட்டீங்கன்றார் பாபா. தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மம் எல்லாம் மறந்துட்டீங்க, அதனாலதான் இப்படி துக்கம்ட்டாரு. சத்தியுகத்துல உங்களோட கர்மம் உயர்ந்ததா இருக்கும், தர்மம் உயர்ந்ததா இருக்கும். கலியுகத்துல கீழானதாக இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு நாடக சக்கரம் அப்படின்றாரு. எப்படி நாம விழுந்தோம் அப்படின்னு இப்ப உங்களுக்கு புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை மத்தவங்களுக்கு கொடுங்க. எல்லையற்ற தந்தை தான் இந்த புதிய உலக சொர்க்கத்தை இப்ப படைக்க போறாரு. மன்மனா பவன் எல்லாருக்கும் சொல்றாரு பாபா. அனைவருக்கும் சொல்லுங்க. இது கீதையின் வார்த்தைன்றாரு பாபா. கீதையில் இருக்கு வார்த்தை. சகஜ ராஜயோகம் என்ற பெயரும் இருக்குன்றாரு பாபா. இது உங்களுடைய பாடசாலை குழந்தைகள், நீங்கள் படிக்கிறீங்க. நம்முடைய தந்தையோட பாடசாலை அப்படின்னு பாபா சொல்றாரு. தந்தையின் பாடசாலை என்று சொல்வார்கள். எந்த குழந்தை தந்தையாவது கல்லூரி முதல்வராக இருந்தால் நான் என்னுடைய தந்தையோட கல்லூரியில படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. பாபா அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய தாய் கூட முதல்வரா இருந்தாங்கன்னா என்னுடைய தந்தையின், அதாவது எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம். இருவருமே படிப்பிக்கிறார்கள். எங்களுடைய தாய் தந்தையரோட கல்லூரி எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலைன்னு நீங்க சொல்லுங்க. இருவருமே படிப்பிக்கிறாங்க. இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக படிப்பிக்கிறார்கள். பிரம்மா தத்தெடுக்கிறார். இது மிகவும் ஆழமான ஞானத்தோட விஷயம். பாபா ஒன்றும் புதிய விஷயத்தை புரிய வைக்கல. கல்பத்துக்கு முன்பு கூட இந்த ஞானத்தை சொன்னாரு. உங்களுக்கு நாளுக்கு நாள் ஆழமான ஞானம் பாபா சொல்ற ஞானமாகி கொண்டே செல்லும் பாபா சொல்றேன் இருக்காரு. அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது. ஆத்மாவின் ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது என்று பாருங்கள். இவ்வளவு சிறிய ஒரு ஆத்மாவில 84 பிறவியோட நடிப்பு நிரம்பி இருக்கு. அது ஒருபோதும் விநாசமாகாது. ஆத்மா அழியாது. நடிப்பும் அழிவற்றதா இருக்கு. ஆத்மா காதுகளின் மூலம் கேக்குது. சரீரம் இருக்குதுன்னா நடிப்பு இருக்கு. சரீரத்திலிருந்து ஆத்மா தனியாகி விடுகிறது என்றால் எந்த பதிலும் கிடைப்பதில்லை, பேச்சு இருக்காது. குழந்தைகளை இப்போது நீங்க வீட்டுக்கு செல்லணும் பாபா சொல்றாரு. இந்த புருஷோத்தம யுகம் வரும்போதுதான் திரும்பி உங்களை நான் அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இது தூய்மைதான் முக்கியன்றாரு. தூய்மை தன்மைதான் முக்கியமாக வேண்டும். சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டுமே தூய்மைன்றாரு. ஆமா, இப்ப நீங்க சத்தியகத்துல இருந்தீங்க. அப்ப தர்மமும் உயர்ந்ததா இருந்தது, கர்மமும் உயர்ந்ததா இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு கணக்கு வழக்கே ஏற்படாம இருந்துச்சு. ஏன்னா அங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, அக்கர்மம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் இங்க அகர்மம்ன்றது அந்த எண்ணங்களே இருக்காது, கெட்ட எண்ணங்களும். அதுதானே பிரதர் அகர்மம்? ஆமா ஆமா, அகர்மம்னா எண்ணமே உங்களுக்கு வராது. 5 விகாரங்கள்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. தெரிஞ்சாதானே வரப்போகுது. எதுவுமே தெரியாதுங்கிறப்ப குழந்தைகளை போல இருந்தாங்க. அதுதான் அங்க தர்மமும் கர்மமும் உயர்ந்ததா இருந்தது. இங்க தர்மமும் கர்மமும் கீழானதா ஆயிடுச்சு எங்க கலியுகத்துல. அதனாலதான் இவ்வளவு கணக்கு வழக்கு உண்டாயிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரம்மா பாபா சிவ் பாபா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப மம்மாவும் இங்க ஒரு நிர்வாகியா இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. யஜ்யத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கதான் பாடம் கற்பிக்கிறாங்க, உங்களுக்கு பாடம் எல்லாம் சொல்லி தராங்க. அப்ப நடந்ததை சொல்றாங்க. 1969 முன்னாடி அங்க பிரம்மா பாபா இருக்கும் போது காலத்துல சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, உங்க பிரம்மா மூலமா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நாம. எங்களுக்கு பாடம் கற்பிக்கிறவங்க யாரு? பரமாத்மா கற்பிக்கிறாரு, பிரம்மா பாபா கற்பிக்கிறாரு, மம்மாவும் கற்பிக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் இந்த ஆத்மா சரீரத்தின் மூலமா பேசுது, சரீரத்தின் மூலமா எல்லா காரியங்களையும் செய்யுது. சரீரம் செய்யல, ஆத்மா தான் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா காரியங்கள் செய்யுது. ஆனா அதனுடைய பதிவுகள் கூட எங்க ரெக்கார்ட் ஆகிருக்குது? ஆத்மாலதான் ரெக்கார்ட். இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாராப்பா. அது 84 பிறவி எப்படி அதிசயம்ன்றாரு. அந்த குட்டி புள்ளியில இவ்வளவும் நடக்குது அப்படின்றாரு. இதுக்கும் ஒரு நல்ல ஞான பாயிண்ட் இருக்குது. அதுக்கும் அழியாத ஆத்மா, அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. அந்த பாகமும் ஒருபோதும் அழியாது அப்படின்னு சொல்லுவார்.
ஆத்மாவும் அழியாது, அதுல பதிவாயிருக்கு ஆமா பாத்தீங்கன்னா 84 பாகமும் பிறவிகளின் பாகம் அழியாது, ரெண்டுமே அழியாது. அழியாது. ஒவ்வொரு கல்பமும் நீங்க இந்த நேரத்துல எந்த செகண்ட்ல இந்த பார்ட் பண்ணீங்களோ ஒவ்வொரு கல்பமும் அதே பார்ட்டை இந்த செகண்ட் பண்ணுவீங்க கரெக்டா போய் அப்படிங்கறத பண்ணது புரிய பாருங்க வைக்கிறது. பிரதர். ஆத்மா ஆ, எந்த வயித்துக்குள்ள ம், கரெக்டா போகணுமோ அதுக்குள்ள போகுது. கரெக்டா ம், கரெக்டா நடக்குது. கரெக்ட். ம். பாபா வந்து இது ஆமா. பெருமையா சொல்லுங்கன்னாரு. அதாவது ம், ஆன்மீக கல்லூரி யாருடையது? அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ம். முன்னாடி சொன்னீங்க. இது யாரோட ஆமா. கல்லூரி? கரெக்ட். ம். சரி, அடுத்து. ம், பாபா சொல்றாரு, ம், அதாவது ம், ஆத்மா தூய்மையா இருக்கு, அங்கே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆவதில்லை. இங்க ம், சரீரத்தை எடுப்பதின் மூலம் தான் அதாவது மோட்டார் வேலை செய்கிறது. மோட்டார் நின்று ம், விட்டால் பெட்ரோல் குறையுமா என்ன? ம், இப்போது உங்களுடைய ஆத்மாவில் தீபம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரேடியாக ம், அணைந்து விடுவதில்லை. யாராவது இறந்து ம், விட்டார்கள்னா தீபம் ஏற்றுவார்கள். பிறகு அது ம், அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கிறாங்க. ஆத்மாவோட ம், ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவது கிடையாது. அது அழிவற்றது. இந்த ம், விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கிறார். இனிமையான ம், குழந்தை, அதாவது இவர்கள் ம், மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் ம், காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்பமாகி விட்டார்கள். பிறகு ம், இவர்களை ம், விழிக்க செய்கிறேன் என்பதை ம், பாபா இப்போ தெரியப்படுத்துறாரு. முற்றிலும் நீங்கள் ம், தமோ பிரதானமாக இறந்தவர்களைப் போல ஆகிவிட்டீர்கள். ம், பாபாவையும் தெரிந்திருக்கல. மனிதர்கள் ஒரு காசுக்கும் மதிப்பற்றவர் ஆயிட்டாங்க. மனிதர்களுடைய சாம்பல் ஒரு வேலைக்கும் உதவுது கிடையாது. பெரிய மனிதர்களோட சாம்பல் உதவுகிறது, ஏழைகளோடது உதவாது என்பது கிடையாது. யாராக இருந்தாலும் மண்ணோட மண்ணாகி விடுகிறது. சிலர் எரிக்கிறார்கள், சிலர் இடுகாட்டுல புதைத்துறாங்க. பாரசீகர்கள் கிணற்றில் வைத்து விடுகிறார்கள். பிறகு பறவைகள் கரியை சாப்பிட்டு விடுகிறது. பிறகு மீதியுள்ள எலும்பு கீழே சென்று விடுகிறது. இருந்தாலும் ஏதோ ஒன்றுக்காவது பயன்படுகிறது. உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தாங்களாகவே சரீரத்தை விடுங்கன்றாரு. இறக்கத்தான் வேணும். ஆமா. நிறைய பேர் இறக்குறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த பூகம்பம். அது எப்போதான் போறோம். இப்போ நீங்களே விட்டுருங்கன்றாரு சரீரத்தை. நீங்கள் வந்திருப்பது சரீரத்தை விட்டு விட்டு வீட்டுக்கு செல்லத்தான், திரும்பி செல்வதற்காகத்தான் வந்திருக்கீங்க. பாபா குழந்தையா இருக்கீங்க. அதாவது இறப்பதற்கு ஆகும். இறந்திருக்கீங்க. நாம் ஜீவன் முக்திக்கு செல்லணும் என்ற குஷியோடு செல்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள்ன்றார் பாபா. ஆமா, காமம்ங்கிற சிதையில அமர்ந்தீங்க, அதனாலதான் மொத்தமா கருப்பாயிட்டீங்க, மொத்தமா எரிஞ்சு போயிட்டீங்க, மொத்தமா ஆத்மால சக்தி இல்ல பிரதர். சக்தியே ஆமா. குறைஞ்சிடுச்சு இந்த காம சிதையினாலதான். ஆமா, அதனாலதான் அப்பா வந்து உங்களை ஞான சிதையில ஏத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஞான சிதையில நீங்க அமரும் போது நீங்க வெள்ளையா சக்தி வந்துருது, பேட்டரி சார்ஜ் ஆயிடுது. ஆமா, பேட்டரி சார்ஜ் ஆயிடும், வைரத்துக்கு சமமா மாறிடுவீங்க. ஆத்மாவே வைரம் போலதானே. அதனாலதான் அப்பா சொல்றாரு, ஆத்மா ஜோதி ஒருபோதும் அணையாது, அதனுடைய ஒளிதான் மங்கி இருக்கும். ஒரு வைரம் இருக்குதுன்னா ஒரு வைரம் சேத்துக்குள்ள போய் புதஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? வைரத்தின் ஒளி பிரகாசம் மறைஞ்சிருக்கும், பிரகாசம் இருக்கும், மறைஞ்சிருச்சு உள்ளுக்குள்ள போனதுனால. அதை எடுத்து மறுபடியும் கிளீன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது பிரகாசமா ஜொலிக்கும். அதோட தன்மை, இயற்கையோட ரூபம் அது. அது போல தந்தை வந்து இப்ப அந்த ஞானம்ங்கிற நீரை கொடுத்து அந்த ஆத்மால இருக்க அதுக்கப்புறம் கழுவுறேன் அப்படிங்கறத சொல்றாரு. கிளீன் பண்ணிட்டா இப்ப மறுபடியும் நம்ம முழுமையா. ஆமா, கரெக்ட். ஞான தண்ணியால கிளீன் பண்றாருன்றீங்க. ஞானத்தை கொடுத்த உடனே நம்ம தெளிஞ்சு அந்த கிளீன் பண்ணிடுறாரு நம்ம ஆத்மாவை. அதாவது பிரதர் பாபா சொல்றாரு, கொஞ்சோண்டு அந்த ஜொலிப்பு கொஞ்சோண்டு இருக்கும், முழுமையா அணையாது, கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்கும். அப்புறம் பாபாவோட சக்தியால நம்ம திரும்ப அந்த அந்த சக்தியை கொண்டு வந்துடுறோம். பாபா கொடுத்து நம்மளை எழுப்பிடுறாரு. கரெக்ட். ஆமா, அதுதான் தீபத்தை உதாரணமா சொன்னாரு பாத்தீங்களா. கிளியான் சட்டி இருக்கும், கிளியான் சட்டி இருக்கும், அதுல நெய் இல்லாம இருந்துச்சுன்னா தீபம் அணைஞ்சு போயிடும் இல்லையா. கடைசியில ஒரு கொஞ்சோண்டு அந்த திரியில மட்டும் கொஞ்சம் நெய் ஒட்டிட்டு இருக்கும்போது ரொம்ப லைட்டா ஒரு ப்ளூ கலர்ல எரியும் பாத்தீங்களா. அந்த சமயத்துல மறுபடியும் வந்து தந்தை உங்களுக்கு ஞானத்தின் நெய்ய ஊத்துறேன் அப்படிங்கறத சொல்றேன். அதான் ஞானம் கொடுக்குறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை கொடுக்கும் போது மறுபடியும் அந்த ஜோதி பிரகாசம் எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. பாபாவோட நினைவு அந்த, அதாவது நெய் ஊத்துறாரு. அந்த நெய் என்ன நினைங்க, உங்களுக்கு சக்தி கிடைச்சது நான் கொடுத்துருவேன். நெய்ங்கிறது வந்து ஞானம் சிஸ்டர், ஞானத்தின் நெய். அந்த தீபம் எரிது பாத்தீங்க இல்லையா, அதுதான் யோகம். ஞானம் யோகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அந்த திரி இருக்கு பாத்தீங்களா, நெய்யும் இருக்கணும், தீபமும் எரியணும், நடுவுல இருக்க திரி இருக்கு பாத்தீங்களா, அந்த திரி தான் அப்பா, அப்பாவுடைய சம்பந்தம். அது
ஓ, ஆசிரியர், சரி சரிங்க. சத்குரு, தந்தை. தந்தை, ஆசிரியர், சத்குரு, இப்படி 3 சம்பந்தத்திலையும் தந்தை வந்து அந்த நெய்யை கொடுக்கறாரு. அந்த நெய்யின் மூலமா ஆத்ம ஜோதி எரியுது. அது கீழே இருக்கு பாத்தீங்களா கிளியான் செட்டி, அது என்ன தெரியுமா? அதுதான் தேகம். தேகமும் வேணும், தேகமும் வேணும், அந்த கிளியான் செட்டியும் வேணும், அந்த ஞானம்ங்கிற நெய்யும் வேணும், அந்த திரி இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்பாவுடைய சம்பந்தமும் வேணும். இத்தனையும் இருந்தாதான் அந்த ஆத்ம ஜோதி எரியும். அப்ப இத்தனையும் வேணும். அதனாலதான் அப்பா இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த விளக்குக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு கோயிலையும் மூர்த்திக்கு முன்னாடி ஏன் அப்படி தீபம் வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. விளக்கமே யாருக்கும் தெரியாது. அப்பா வந்து இங்க அவ்வளவு விஷயத்தையும் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். சரி சரி. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, யார் என்ன நடிப்பு நடிச்சாங்களோ அதையதான் கடைசி வரை நடிப்பாங்க. பாபா முயற்சி செய்ய வச்சு கொண்டே இருப்பாருன்றாரு. சாட்சியா இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் பயப்படுறதுக்கான விஷயம் ஒன்றும் இல்லை. சொர்க்கத்துக்கு செல்ல முயற்சி செய்யுங்கன்றாரு பாபா. சரியத்தை விட்டுட்டு தான் போகணுன்றாரு. பாபாவை நினைவு செய்து கொண்டு கடைசியில் புத்தியில் என்ன இருக்கோ அப்படிதான் அடுத்த பிறவியின் நிலை ஏற்படும்ன்றாரு. இதில் கொஞ்சம் உழைப்பு இருக்கு. ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்கு. பகவான் வந்து படிக்க வைக்கிறாரு. கண்டிப்பா படிப்பு பெரியதாகத்தான் இருக்கும். இதில் தெய்வீக குணம் வேண்டும். லட்சுமி நாராயணனாக வேண்டும். சத்தியுகத்தில் இருந்தாங்க, இப்போ மீண்டும் சத்தியுக தேவதையாவதுக்கு வந்துள்ளீர்கள். குறிக்கோள் மிகவும் சகஜமானது, உயர்ந்ததுன்றார், சகஜமானதுன்றாரு. திருமூர்த்தியில் தெளிவாக இது புரிய வைக்கப்படுகிறதுன்றாரு. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சித்திரம் இல்லை என்றால் நாம் எப்படி இதை புரிய வைக்க முடியும்? பிரம்மாவில் இருந்து விஷ்ணு, விஷ்ணு இருந்து பிரம்மா, பிரம்மாவுக்கு பாபா சொல்வார் 8 கைகள் 100 கைகள், இதெல்லாம் எதுக்குன்றது புரிய வைக்கிறாரு. பிரம்மாவின் குழந்தைகள் எவ்வளவு அதிகமானவர்கள் இப்போது இருக்கிறாங்க. அவர்கள் சித்திரங்களை உருவாக்கி விட்டார்கள். மற்றபடி இவ்வளவு கைகளுடைய மனிதர்கள் யாரும் இருக்கிறார்களா என்ன? ராவனுடைய 10 தலைகளுக்கும் அர்த்தம் இருக்கு. அப்படி மனிதர்கள் யாரும் இல்லை. இந்த பாபா வந்து புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் எதுவுமே தெரியல, இது ஒரு விளையாட்டுன்ட்டாரு. பாபா சொல்றாரு, இது பரம்பரையா இப்படிதான். அதாவது எப்போ ஆரம்பமானது இதெல்லாம் கேட்டீங்கன்னா பக்தி மார்க்கத்துல தெரியாது. இது பரம்பரையா இருக்கு, நாங்க செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாபா சொல்ல. பரம்பரையா நடந்து வருதுன்னு சொல்லி விட்டார்கள். அட இது எப்பதுல இருந்து பாபா கேட்கிறாரு, எப்போல இருந்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கும் தெரியாது இல்ல. இது இனிமையிலும் இனிமையான குழந்தைக்கு பாபா படிப்பு சொல்லி தராரு. அவர் டீச்சரா இருக்காரு, குருவா இருக்காரு. குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும்ன்றாரு பிரதர். ஆமா, கடவுளே வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க ஆசிரியரா வந்திருக்காருன்னா உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். அவர் குருவா வந்து உங்களை முக்திக்கு அழைச்சிட்டு போக போறாரு, ஜீவன் முக்திக்கு அனுப்பி வைக்க போறாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க 63 பிறவியா கடவுளை தேடி வந்துட்டே இருந்தீங்க. அவர் இப்ப உங்களுக்கு கைக்கு மேல பலனா அப்படி கிடைச்சிருக்காரு அப்படின்னா அவரை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தி உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கணும். பாக்கியத்தை உருவாக்குற நேரத்துல நீங்க வீணடிக்கலாமா அந்த நேரத்தை அப்படிங்கறத சொல்றாரு. ஆக்சுவலா பாபா சொல்றாரு பாருங்க, பக்தியை பத்தி சொல்றாரு பாருங்க பிரதர். அவங்க பக்தியில எல்லாமே பண்றாங்க. நம்ம தான் பிரதர் பாபா நினைக்க வந்து, ஆனா அவங்க பக்தியில அதோட மறந்துடுறாங்க. பண்றாங்க, கோவிலுக்கு போறாங்க, வீட்டுல பண்றாங்க. பாபா வந்து என்னன்னா எப்பயுமே நினைவு செய்யுங்கன்னு சொல்றதுனாலதான் நமக்கு மறந்து போயிடுது. வேற ஒண்ணுமே இல்லைங்க பிரதர். எப்பயும் மறக்கலாம், அப்பாவை மறக்க முடியாது. அந்த நினைவு கவலை இருக்கு, மறக்கிறோமேன்ற கவலை இருக்கு. ஆனாலும் மறந்துதானே போயிடுறோம் வேலை பிஸியில கொஞ்சம். ஆனா நினைவு இருக்குங்க பிரதர், உள்ளுக்குள்ள தெரியுது இருக்கு. அதுதான் பாபா திரும்பவும் கொண்டு வராரு. அது உள்ளடங்கி போயிருக்குது. வெளிப்படுத்துங்க அப்படிங்கறத சொல்றாரு. வெளிப்புறமா காட்டுங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. ஏன்னா மெர்ஜா இருக்கு, எமர்ஜ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா? அவ்வியத்தவாணில கேட்டிருக்கீங்களா? ரொம்ப கவலையா இருக்கும் பிரதர். பாபா மறந்து போயிடுதே, வேலையில போயிட்டு மறந்துடுதே பாபா அப்படி சொல்லுவோம். திரும்ப பாபா பிடிச்சிருவாரு, திரும்ப நினைவு வந்துடும் பிரதர். ஆமா, அதுதான் விளையாட்டு. அதான் கரெக்ட். கவலைதான் வருது பிரதர். பாபாட்ட நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஏன் பாபா மறந்து போயிடுறேன், திரும்ப கொஞ்சம் நான் வந்துரும் நினைவு வந்துரும், பிரச்சனை இல்ல. இருந்தாலும் சதா எப்பயுமே இருக்கதான் நான் நினைக்கிறேன் பிரதர். எப்பயுமே இருக்கணும் பாபாவோட. பாபா எப்பயுமே தானே இருக்காரு, நம்ம தானே மறக்கிறோமேன்னு எனக்கு ஒரு கவலை வரும் பிரதர் அடிக்கடி. அப்படியா? சரி, அப்படி நினைக்க வேண்டாம். நீங்க எப்பவுமே ஞான சிந்தனை செய்துகிட்டே இருங்க. அப்பாவை ஒளிப்பொழியாத நினைவு செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்பாவை நினைவு செய்யறது வந்து பாப்தாதா பக்கத்துல இருக்கிற மாதிரியா தான் நான் பேசிட்டு இருப்பேன் சதா எப்பயுமே.
பக்கத்துலயே அது இருக்கிறாரு. ஓகே. அது யோகம்ன்ற ஒரு டைப். ஞான சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்பா நமக்கு ஆமா. கொடுத்த ஞானம். இந்த விஷயத்த நம்ம புத்தியில எப்பவும் இந்த ஞான சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்பா சொல்றா இல்லையா? விசார் சாகர மந்தன் செய்யுங்க அப்படின்னு. ஆமா ஆமா. அப்ப ஞான சிந்தனை செய்யறதும் அப்பாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டே இருக்குது மாதிரிதான். ஓகே சுயதர்சன பிரதர். சக்கரத்தை சுத்திரம் பாத்தீங்க இல்லையா? சுயதர்சன சக்கரம் சுத்துறீங்க இல்லையா? அதுவுமே ஆமா. அப்பாவோட கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரிதான். அப்பா சொன்ன விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காரோ எல்லாத்துலயும் ஏதோ ஒண்ணு இல்ல சுயமரியாதைகள் சொல்லி கொடுத்திருக்காரு பாத்தீங்க இல்லையா? ஆமா. நீங்க விஸ்வ கல்யாணக்காரி, ஆமா. நீங்க ஸ்வமான்ல இருக்க மாஸ்டர் சொல்றாரு. சமான், அது ஒண்ணு மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டே ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாலே பரமாத்மா கூட நம்ம கூடயே ஆமா. நினைவு ஏதோ ஒரு இருந்துட்டு பாயிண்ட் முரளில அப்பா சொன்ன ஏதோ ஒரு பாயிண்ட் கூடவே அப்பாவுடைய அந்த ஒளிப்புள்ளி நினைவு இல்ல 5 ஸ்வரூப பயிற்சி கொடுத்திருக்காரு. இல்ல அந்த கல்ப விருட்ச மரம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க கல்ப brother. விருட்ச மரம் அதனுடைய நினைவு, இந்த விராட ஆமா. ரூபத்தின் நினைவு. நீங்க அந்த ஆமா. பேசிக் கோர்ஸ் புக் பாத்துருக்கீங்களா சிஸ்டர்? 7 days ஆமா, basic நம்ம course. வந்து அந்த வேர்ல வந்து இருந்து எல்லாருக்கும் அந்த முழு மரத்துக்கும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பாபாட்ட இருந்து வாங்கி. அந்த ஒரு நினைவு இருந்தா கூட போதும் இல்லைங்க பிரதர்? ஆமா. எல்லாமே நீங்க அந்த புக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ ஒவ்வொரு படத்தையும் நீங்க நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் அப்பாவுடைய நினைவுல இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நினைவு தானே. ஆமா. நீங்க எப்பவுமே புள்ளிய நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்க போர் ஆரம்பிச்சிடும். அடிக்கும். ஆமாங்க பிரதர். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பிடிக்கலாம். இதுவுமே தந்தையின் நினைவுக்குள்ள வந்துடும். எப்பவுமே ஞான சிந்தனை செய்துட்டே இருந்தா உங்க புத்தி ஷார்ப்பா இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது நீங்க எதிர்கொள்ளும் சக்தி அதிகமா கிடைக்கும். பகுத்தறியும் சக்தி கிடைக்கும். நிர்ணயம் செய்யணும், பொறுமையா இருக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும், புலன்களை அடக்கணும், தயார் நிலையில இருக்கணும். எப்பவும் தந்தை வந்து கூப்பிட்டாருன்னா நான் இப்ப போகிறதுக்கு ரெடியா இருக்கணும். பிறந்தா எதிர்கொள்ளணும், எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், சகிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து எப்படி வரும்னா நீங்க அதாவது நம்ம அந்த சக்கர அந்த நினைவுல இருக்கும் போதுதான் கிடைக்கும். இல்ல ஆமா. ஏதோ ஒண்ணு அத நினைவு மட்டும் கிடையாது. இந்த ஞானத்தை ஃபுல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். யோகான்றது ஒரு டைப். இந்த ஞான சிந்தனையும் கூடவே இருக்கணும். ஞானம் யோகம் ரெண்டுமே உங்களுக்கு 2 சிறகுகள்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஆமா, அந்த 2 சிறகுகளும் இருக்கணும். யோகம் மட்டுமே ஒளிப்புள்ளியா நினைச்சிட்டே இருந்தாலும் போர் அடிக்கும். ஞான சிந்தனை மட்டும் செஞ்சுட்டே இருக்கவும் கூடாது. ரெண்டுமே சேர்ந்தாப்புலயே இருக்கணும். ரெண்டும் பேலன்ஸ்ல இருக்கணும். ஒரு கால்ல மட்டும் நடக்க முடியாது இல்லையா? 2 கால் இருந்தாதான் நடக்க முடியும். பேலன்ஸ் தான். அது போல ஞானமும் வேணும், யோகமும் வேணும். சரி பிரதர். பாபா சொல்றாரு, அருங்காட்சியம் போன்றவைகளை யாருடைய வழிகாட்டலின்படி நீங்க திறந்திருக்கிறீங்கன்னு பாபா கேக்குறாரு. இங்கு இருப்பது தாய், தந்தை மற்றும் குழந்தைகள் வழிகாட்டுதலின்படி திறந்து கொண்டு இருக்கிறார்கள். பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறீர்கள். அப்படி என்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவான் காட்சியை பார்க்க வையுங்களேன் என்று மக்கள் கேட்கிறார்கள். பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மாவின் காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு சிறிய புள்ளி காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவசியம் இல்லைன்றாரு. ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா இரு புறங்களுக்கு மத்தியில இருக்கு. இதனுடைய ஆதாரத்துல இவ்வளவு பெரிய சரீரம் இருக்கு. இப்போது உங்களிடத்தில் ஒளியின் கிரீடமும் இல்லை, ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் இல்லை. 2 கிரீடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவோட ஆஸ்தியை அடைகிறீர்கள். முன்பு எப்போதாவது சந்தித்தீர்களா என்று பாபா கேட்கிறாரு குழந்தைகளிடம். பாபா குழந்தைகள் கல்பமா நாங்க உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்றார் பாபா. லட்சுமி நாராயணனாக ஆவதற்கு எதற்கு சந்திக்கிறீங்க? பாபா கேட்கிறார், எதுக்கு சந்திக்க வருகிறீர்கள் அப்படின்னு. லட்சுமி நாராயணன் ஆவதற்கு இவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார்கள். பாபா சொல்றாரு, நல்லதை பேசுகிறீர்கள், முயற்சி செய்யுங்கள். அனைவரும் நரனிலிருந்து நாராயணனாக மாட்டார்கள். பிரஜைகளும் வேண்டும். சத்திய நாராயணனுடைய கதை இருக்கு. அவர்கள் கதை மட்டும் சொல்கிறார்கள். ஆனால் புத்தியில் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அது சாந்தி தாமம், நிராகாரமான உலகம். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இப்பொழுது. பிறகு அங்கிருந்து சுகதாமத்துக்கு செல்கிறீர்கள். சுகதாமத்துக்கு அழைத்து செல்பவர் ஒரு பாபா. நீங்கள் யாருக்கு வேண்டுமானும் புரிய வைக்கிறீர்கள் என்றால் வீட்டுக்கு திரும்பி செல்வீர்களா? இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்வீர்களா என்று அவர்களிடம் கேளுங்க. ஆத்மாவை தன்னுடைய வீட்டுக்கு அசரீரி தந்தை தான் அழைத்து செல்ல முடியும். இப்போது பாபா வந்திருக்கிறார். அவரை யாரும் தெரிந்திருக்கவில்லை. நான் எந்த உடலில் வந்திருக்கிறேனோ அவரையும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார். ரதமும் இருக்கு. ஒவ்வொரு ரதத்திலும் ஆத்மா பிரவேசிக்கிறது.
அனைவருடைய ஆத்மாவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே, பரவாயில்ல, பேசுங்க. பாபா சொல்றாரு, ஒவ்வொரு ரதத்திலும் ஆத்மா பிரவேசிக்கிறது. அனைவருடைய ஆத்மாவும் இரு புறங்களுக்கு இடையில் இருக்கு. பாபா வந்து புறங்களுக்கு மத்தியில் அமர்வார். மிகவும் சகஜமாக புரிய வைக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார் ஒரு தந்தை பாபாவார். பாபாவின் அனைத்து குழந்தைகளும் சமமானவர்கள். அதில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நடிப்பு இருக்கு. இதில் யாரும் குறுக்கிடவே முடியாது என்று பாபா வாணி முடிச்சிடாரு. ஓகே, அதான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர்களுக்கான பாகம் இருக்குது. அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இறுதி நேரம் வந்தாச்சு. தந்தை மொத்தமா உங்க எல்லாரையும் தூய்மையாக்கி முக்தி தாமா அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து இந்த முரளியை கொடுத்திருக்காரு. இவ்வளவு விஷயங்களும் புரிய வச்சிருக்காரு. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம நல்ல விதத்துல தாரணை பண்ணி இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு பாயிண்ட கூட விடக்கூடாது. எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு முக்கியமான பாயிண்ட் தான். முக்திக்கு போகணும், ஜீவன் முக்திக்கு போகணும். ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காரு பிரதர் இன்னைக்கு. நல்ல நிறைய பாயிண்ட் இருக்கு. 3 விஷயம் எப்பவுமே எல்லா முரளிலையுமே இருக்கும். ஒன்னு ஆத்மாவை பத்தின விஷயம் இருக்கும், இன்னொன்னு பரமாத்மாவை பத்தின விஷயம் இருக்கும், 3வது டிராமாவை பத்தின விஷயம் இருக்கும். ஆத்மா, பரமாத்மா, டிராமா, இந்த 3 தான். இத 3 தான் திரிசூலமா காமிச்சிருக்காங்க. திரிசூலத்துல எத்தனை இது இருக்கும்? கூர்மையான இருக்கும், 3 இருக்கும். அதுதான் ஆத்மா 1, பரமாத்மா 1, டிராமா 1. டிராமா அனைத்தும் டிராமான்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, இதத்தான் என்ன சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல அப்படின்னா, நீங்க சிவனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நந்தியோட 2 கொம்புக்கு நடுவுலதான் சிவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச சொல்லுவாங்க. ஆமாங்க பிரதர். பிரதோஷம் போது சொல்லுவாங்க, கொம்புக்கு நடுவுல போய் சிவன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பிரதோஷம் போது அப்படி ஏன் பார்த்தா என்ன தெரியும்? 3 தெரியும், தெரியுமா? திரிசூலம் மாதிரியே 3 திரிசூலம் மாதிரியே தெரியும். நடுவுல சிவன் தெரிவாரு, அங்க லிங்கம் தெரியும். மாடு 2 கொம்பு இப்படி தெரியும் இல்லையா? நந்தியோட 2 கொம்பு. அப்ப 3 ஒரு திரிசூலம் மாதிரியே தெரியும். பாத்திருக்கீங்களா? திரிசூலம் வந்து கோவில்ல வந்து வைப்பாங்களா? வெறும் லிங்கம் தானே பிரதர் வச்சிருக்காங்க. இல்ல, நீங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 கொம்பு இருக்கு, 2 கொம்பு திரிசூலம் தெரியும். ஆமாங்க பிரதர். அதுதான் அந்த திரிசூல ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் அப்பா வந்திருக்காரு. சரியா? அதுதான் அந்த 3 திரிசூலம் என்னதுன்னா ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த 3 விஷயத்த குழந்தைங்களான உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அப்ப அவங்கள முக்திக்கும் அழைச்சிட்டு போறேன், ஜீவன் முக்திக்கும் அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்றேன். அந்த நாடகம்ன்றது இந்த நம்மளோட சக்கரம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுதான் அவங்களுக்குன்னு பிக்ஸட் ஒருத்தவங்களுக்கும். அது ஆமா, அது பாபா வந்து யாரும் குறுக்கிட முடியாதுன்றாருன்னா அதுக்கு என்ன பிரதர் அர்த்தம்? அவங்களோட வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க அப்படித்தான் பேசணும், அப்படித்தான் படுவாங்க, அப்படிதான். அதுதான் அர்த்தம். அவங்க பாகம் அவங்களுக்குள்ள பதிவாயிருச்சு இல்லையா? ஆமால. இப்ப நீங்க ஒரு ரஜினி படம் பாருங்களேன். இப்ப ஒரு படிக்காதவன் படம்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு தடவை சிவப்புல சட்டை போட்டு நடிச்சிருப்பாரு படத்துல. ஆமா ஆமாங்க ஆமாங்க பிரதர். அதுவேதான் திரும்ப திரும்ப எத்தனை தடவை பார்த்தாலும் வரும் நமக்கு. ஆமா, அதே போலதான் இவங்களும். இப்ப நம்மள திட்டிட்டு இருக்காங்கன்னா போன கல்பத்துல இவங்க திட்டிட்டு இருந்தாங்க, அடுத்து வர கல்பத்துல இவங்க இப்படித்தான் திட்டத்தான் போறாங்க. இதுக்காக நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் வருத்தப்படணும்? பாவம், அந்த ஆத்மாவுடைய பார்ட்டே அப்படிதான் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு காமெடியான ஞானம் தான் அது. புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப அதுதான் விளையாட்டுன்றாரு பாபா. இது ஒரு நீங்க காமெடின்னு எடுத்துக்கலாம். விளையாட்டு, காமெடியான விளையாட்டு. ஆமா, பிடி மாஸ்டர் தானே அப்பா நமக்கு. ஆமா, அதனால விளையாட்டு சொல்லி கொடுக்கிறாரு. விளையாட்ட பாருங்க, நீங்களும் விளையாடுங்கன்றாரு. நம்ம எப்படி விளையாடணும் பிரதர்? அவங்க வந்து பால் போடுறாங்கன்னா 4-6 நம்ம அடிச்சு அவங்களுக்கு என்ன நன்மை செய்யறோம், நல்லதே அவங்களுக்கு நடக்கட்டும். வரலட்சுமி சிஸ்டர் கூட சொன்னாங்க நினைக்கிறாரு, மாயா எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கணும். நம்ம மாயா தான் பால் கொண்டுட்டு வரும் இந்த நாடகத்துல. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வைக்கணும், கோபத்தின் டெஸ்ட் பேப்பர் வைக்கணும். அதெல்லாம் நிறையவே வருது பிரதர், நிறைய வருது. பாபா வந்து நிறைய கொடுக்கறாரு. அதுதான் அப்பதான் நம்ம ஞானத்துல முன்னேற முடியும். இதுக்கு எந்த ஞானம் அப்ளை பண்ணணும். அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும் பிரதர்? அனுபவ மூர்த்தியா மாறணும். ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து எந்த ஞானம் எந்த இடத்துல நம்ம சூட் ஆகும், இது இப்ப பயன்படுத்தி பார்க்கணும். அந்த ட்ரையல் அண்ட் எரர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு இது ட்ரையல் பண்ணி பார்க்கணும். ஒரு தடவை இதை செக் பண்ணி பார்க்கணும். இப்ப பொறுமையா இருக்க முடியுதா அப்படின்னா ஒரு ஞான பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா?
அப்படிங்கறத பொறுமை சக்தி வரும்போது நாம் பூமி ஆளணும். அப்ப இந்த நேரத்துல நான் பொறுத்துக்கிட்டா நான் பூமி ஆளக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்திக்கும் எந்தெந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்னு இந்த ஞான ரத்தினங்களை எடுத்து பயன்படுத்தி பார்க்கணும். அப்பா நத்திங் நியூ நிறைய பாயிண்ட் சொல்லுவாரு. நத்திங் நியூ பாபா தான். நான் இப்போ இந்த வாணி கேட்டாலே நாளைக்கு என்ன வரப்போகுதுன்றது இந்த வாணியிலே பாபா சொல்லிட்டாரு பாருங்க. இந்த வாணியே நம்ம 2-3 தடவை திரும்ப படிச்சாலே நமக்கு அந்த இடத்துல நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். அந்த இடத்துல பாபா பாயிண்ட்டும் சொல்லி கொடுத்துடுறாரு நீங்க என்ன செய்யணும்ன்றது. ஆனா நம்ம அதை நினைவு வச்சுக்கணும் மறக்காம அந்த பாயிண்ட் எல்லாம். ஆமா ஆமா கரெக்ட் பிரதர். ஓகேங்க பிரதர். நிறைய விஷயம் சொல்றாரு பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்றாரு, இந்த சரீரம்ன்ற ஆடையிலிருந்து பற்றை மட்டும் நீக்கி கொண்டே வாழ்ந்து கொண்டே இறந்துருங்க. அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்கையும் முடிச்சிருங்கன்றாரு பாபா. இன்னொரு தடவை சொல்லிட்டோம் பிரதர். சரீரம்னு ஆடையில இருந்து பற்றை நீக்க சொல்றாரு பிரதர். சரீரம் இல்ல இறந்துருங்க, சரீரம் இல்ல இறந்துருங்க. உங்களோட அனைத்து பழைய கணக்கு வழக்கையும் முடிக்க சொல்றாரு. என்னெல்லாம் இருக்கும். 2வது பாயிண்ட் இத சொல்லிடுறீங்களா பிரதர்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுங்க. இல்ல சொல்லுங்க. இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு படித்து கொஞ்சம் உழைக்க வேண்டும். படிக்கவும் வேண்டும், உழைக்கவும் வேண்டும். தெய்வீக குணத்தையும் தாரணையும் செய்ய வேண்டும். எப்படி லட்சியம் வைக்கிறீங்களோ அந்த மாதிரிதான் உங்களோட தாரணை ஏற்படும்ன்றாரு. சுப வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அது போல உங்களோட முயற்சியும் செய்யணும்ன்றாரு பாபா. ஓகே. அந்த டபுள் கிரீடம்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒன்னு ஒளி கிரீடம், ஒளி கிரீடம், தூய்மை கிரீடம். ஒளி கிரீடம் தான் தூய்மையான கிரீடம். தலைமையில வைக்கிறது ரத்தினங்கள், வைரங்கள், அந்த கிரீடம். ஆமா, தேவி தேவதைகள் வச்சிருப்பாங்க இல்லையா, கிருஷ்ணர் வச்சிருப்பாங்க தலைமையில தங்க கிரீடம், ரத்தினங்கள் பதித்த கிரீடம். அது ஒண்ணு. ஒளியின் கிரீடம், ஆத்மாவின் அந்த தூய்மையின் கிரீடம். பின்னாடி இந்த ஒளி வட்டம் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமாங்க பிரதர். கோவில்ல எல்லாம் வைக்கிறாங்க பிரதர். பின்னாடி அந்த ஒளி வட்டம் இருக்கும் பாருங்க. எல்லாருக்குமே இருக்கும் கோவில்ல. அதுதான் தூய்மையின் கிரீடம். ஓ, தேவதைகள் அப்படி இருந்தாங்கன்றது, வாழ்ந்தாங்க. டபுள் கிரீடதாரியா நீங்க மாற போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா நம்ம கிட்ட. அதுதான் டபுள் கிரீடத்துக்கு அடையாளம். அதுக்கு கொஞ்சம் படிக்கணும்ன்றாரு, கொஞ்சம் உழைக்கணும்ன்றாரு பிரதர். ஆமா, தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யுங்கன்றாரு பாபா. இந்த தெய்வீக குணங்களே நமக்கு இப்பதானே பிரதர் தெரியுது. பாபா சொல்லி கொடுத்ததுனாலதானே தெரியுது ஆத்மாவுக்கு. அததான் இப்ப படிக்க சொல்றாரு, தாரணை செய்ய சொல்றாரு, பழைய கணக்கு வழக்க முடிச்சிட சொல்றாரு. இந்த ஒரு பிரிவுல தானே கிடைக்குது நமக்கு. மற்ற எல்லா யுகங்களையும் நம்ம அதனுடைய பலனைத்தானே அனுபவிக்கிறோம். இப்ப செய்யக்கூடிய முயற்சியின் பலனைத்தான் எல்லா யுகங்களையும் அனுபவிக்கிறோம். இடையில நமக்கு யாருமே ஞானம் கொடுக்கல, நம்மளை யாருமே தடுத்து நிறுத்தவும் கிடையாது. கல்பமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிதானே வந்திருக்குது. பாபாவை நம்ம கடவுளே நமக்கு கிடைச்சு எப்படி கிடைச்சிருக்காருன்றத குஷியா புரிஞ்சுக்க சொல்றாரு. எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு. கரெக்ட், அதை உணரணும் பிரதர். கரெக்ட், அததான் இப்ப சொல்றாரு. பிரதர் அனைத்து கணக்கு வழக்கையும் முடிக்கணும்ன்றாருங்களேன் பிரதர். அது நம்மளோட ஏதாவது பாவ கணக்கு வழக்கு மத்தவங்க கிட்ட இருந்து இருந்துச்சுன்னா அதை முடிக்கிறது. நினைவுல இருந்து விநாசம் பண்ணணும், யோகா பண்ணணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, தந்தையோடயே இருக்கணும் அப்படின்னு. தந்தையோட அன்புல மூழ்கி இருக்கிறது எப்பவும் அந்த விநாசம் நடந்துகிட்டே இருக்கும். பாவ கர்மங்களின் விநாசம், அதுதான் வழக்க முடிக்கிறது. பாபா வரதானம் சொல்றாரு, நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. அதுக்கு விளக்கம் சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கிறார்கள், கெடுதல் செய்கிறார்கள், அவதூறாக பேசுறாங்க. இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாம அபகாரிக்கும் உபகாரம் செய்வது, இதுவே ஞானி ஆத்மாவோட செயலாகும். குழந்தைகளான நீங்கள் தந்தையை 63 பிறவிகளா இழிவு செய்தீர்கள். இருப்பினும் தந்தை உங்களுக்கு மங்களமான பார்வையிலே பார்க்கிறார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். அனைவர் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவோட பொருளாகும். எண்ணத்திலும் கூட தீமை செய்யக்கூடாதுன்றாரு பாப்பா. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அபகாரம் செய்தவர்களுக்கும் நம்ம உபகாரம் செய்யணும், ஃபாலோ ஃபாதர் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா தந்தையை நீங்க 63 பிறவிகளா அபகாரம் செய்திருக்கீங்க, நிந்தனை செய்துட்டே வந்திருக்கீங்க. சர்வவியா அப்படின்னு சொல்லிட்டீங்க. கல்லுல இருக்காரு, முள்ளல இருக்காரு. அததான் பிரதர் வாணியில உள்ளுக்குள்ள சொன்னாரு பாருங்க பிரதர். உள்ள சொன்னாரு, எல்லாத்துலயும் இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இருக்கேன் நீங்க. ஆமா ஆமா, 63 பிறவிகளா நீங்க நிந்தனை பண்ணிட்டே வந்திருக்கீங்க. ஆனா நிந்தனை பண்ணது நீங்க, அபகாரம் எனக்கு செய்தீங்க. நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்?
வந்து ஞானம் கொடுத்து உங்களுக்கு உபகாரம் செய்யணும். அதே போல இப்ப உங்களை எல்லாரும் நிந்தனை செய்யறாங்க இல்லையா, இழிவா பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்தனை செய்யறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க, இவ்வளவு செய்யறாங்க இல்லையா. இல்ல ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க, இல்ல ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க போதும். அவங்க உங்களுக்கு அபகாரம் செய்தாலும் நீங்க அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. தந்தை உங்களுக்கு என்ன செஞ்சாரு, தந்தை உங்களுக்கு உபகாரம் செய்யறாரு இல்லையா. நம்ம என்ன செஞ்சோம் தந்தைக்கு? தந்தைய நம்ம இழிவுதான் படுத்தணும் பிரதர். பைரவர் நாய்க்குள்ளலாம் இருக்கிறாருன்னா, நாயின்னு சொன்னா கோவம் வருது. பாபாவை நம்ம அப்படி சொல்லியிருக்கோம், தப்புதானே அதெல்லாம். ஆனாலும் பாபா புரிய வச்சு சொல்றாரு நமக்கு திரும்பவும் நம்மள. இதுதான் அபகாரம் செய்த அவருக்கு, அவர் நமக்கு திருப்பி உபகாரம் செய்யறாரு. அதே போல நீங்களும் அதே போல இருங்க, தந்தைக்கு சமமா இருங்க. உங்களை நிந்தனை செய்யறவங்க கிட்ட அவங்க உங்களுக்கு அபகாரம் செய்தாலும் நீங்க மறுபடியும் நல்லதே செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க. இதுக்குதான் ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஞானம் நிறைந்த ஆத்மான்றாரு பிரதர். பாபா வந்து சொல்லுங்க பிரதர். எண்ணத்தாலும் கூட தீமை செய்யக்கூடாதுன்றாரு, எண்ணத்துல கூட வரக்கூடாதுன்றாரு. அது கொஞ்சம் ரொம்ப கடினமான முயற்சி தான் பிரதர். டக்குன்னு ஏதாவது ஒண்ணு வந்துருதுன்னா உடனே பாபா கிட்ட நம்ம சொல்லணும்ல பிரதர். கரெக்ட். ஏதாவது வரும் மனசுல. அதுக்குதான் பொறுமை வேணும், வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் நமக்கு. அந்த பொறுமையின் குணம் தாரணை ஆயிருச்சுன்னா போதும் அப்படிங்கறதுதான். அவங்க செய்யட்டும், அபகாரம் செய்யட்டும், அவங்க பார்ட்டே அப்படித்தானே இருக்குது. அபகாரம் செய்யறதா அவங்க பார்ட்டு, என்னுடைய பார்ட்டு உபகாரம் செய்யறது. என் பார்ட்டு தான் நாங்க இறந்து வாழும் பிறவில இருந்து வந்துட்டேன் இல்லையா, அந்த பிறவில இறந்துட்டு இந்த பிறவிக்கு வந்துட்டேன் இல்லையா, பிராமணனா மாறிட்டேன் இல்லையா. பிராமணனுடைய தொழிலே என்ன, அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யறதுதான், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுதான். அந்த மாதிரி குணத்தை நீங்க வளர்த்துக்கங்க அப்படிங்கிறப்பா. எண்ணத்தாலும் தீமை கூடாதுன்னா எப்படி பிரதர்? மனசுல கூட வரக்கூடாதா? ஆமா, எண்ணத்துல தீமை செய்யக்கூடாதுன்னா வெறுப்பு உணர்வு, அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இந்த சூட்சமத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். இவங்க பாரு என்னை எப்படி பேசிட்டாங்க பாரு, என்னை இகழ்ந்து பேசிட்டாங்க பாரு, என்னை அவமானப்படுத்திட்டாங்க பாரு, நிந்தனை செய்யறாங்க பாரு, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு, இப்படி எல்லாம் சூட்சமத்துல ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. இதுதான் எண்ணத்துல கூட அந்த எண்ணம் வரக்கூடாது. ஏற்கனவே நான் யாரையும் செஞ்சிருக்கேன், அவங்க இப்ப வந்து அந்த கணக்கு வழக்க மாயா நம்ம கிட்ட மறுபடியும் தள்ளுது. அப்ப இதுலயும் நன்மை இருக்குது. பாபாவோட ஞானத்தை அங்க அப்ளை பண்ணணும். பாபா என்ன சொல்லிருக்காரு, நல்லது செய்ய சொல்லிருக்காரு, நல்லது செஞ்சிருங்க, அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டு போயிடணும். அப்படி மனசுகிட்ட பேசிடணும் நம்ம. கரெக்ட் பிரதர், கரெக்ட். அந்த நேரம் தான் குணங்களை சொல்லிடணும். அப்ப என்ன சொல்லிருக்காரு, நீங்க அமைதியா இரு, ஓம் சாந்தி, அமைதியா இரு, முடிஞ்சு போச்சு கணக்கு. நீ வாயை திறந்தாதானே கணக்கு உண்டாக்கும். அவ்வளவுதான் வருது. போதும் போதும் போதும், கணக்கு போதும், நிறைய செஞ்சதுதான் இவ்வளவு கஷ்டம். பாபா சொல்றத கேட்கணும். ஸ்லோகன் சொல்றாருங்க பிரதர் பாபா, மன்மனா பவன் நிலையில் நிலைத்திருந்தால் பிறரோட மனநிலையை கண்டறியலாம். அவ்வளவுதான் பிரதர். மன்மனா பவ அப்படின்னா ஆத்மா உணர்வுல இருந்தீங்கன்னா என்னவா மாறிடுவீங்க, அமைதியா மாறிடுவீங்க. நீங்க எப்பவும் மொத்தமா அமைதியாயிடுறீங்களோ அப்பதான் அடுத்தவங்களுடைய மனநிலை உங்களுக்கு புரியும். நீங்களும் மனநிலை சரியில்லாம கோவப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் கோவப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா பாவ கணக்கு தான் உண்டாகும். நீங்க மன்மனா பவ நிலையில இருக்கும்போது நீங்க டோட்டலாவே வெயிட்லெஸ்ஸா மாறிடுவீங்க. வெயிட்லெஸ்னா அமைதியானவங்களா மாறிடுவீங்க. அவங்க எப்படி இருக்காங்க, வெயிட்டோட சுமையோட இருக்காங்க. அப்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கவங்களுக்கு அந்த சுமையினுடைய அனுபவம் ஏற்படும் இல்லையா. நீங்க ஜீரோவா இருக்கீங்க. இப்ப ஒரு கையில ஒரு பொறி உருண்டை இருக்குது சிஸ்டர், 2 கையில பாத்துக்கோ. ஒரு கையில இரும்பு குண்டு வச்சுக்கோங்க, ஒரு கையில ஒரு பொறி உருண்டை வச்சுக்கோங்க. அப்ப வெயிட் தெரியுமா இல்லையா? ஆமா, கண்டிப்பா தெரியும் பிரதர். வெயிட் கையை வலிக்கும் வெயிட். அது போல நீங்க மன்மனா பவ நிலையில இருந்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருப்பீங்க. அப்ப அடுத்தவங்களுடைய அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அந்த ப்ரெஷரு, அடுத்தவங்களுடைய அந்த சுமைய உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்ப நீங்க அவங்களுக்கு உபகாரம் செய்யறதுக்கு, அவங்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும், நன்மை கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன்ப்பா. அதான் அடுத்தவங்களுடைய மனநிலையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க எப்படி இருக்கும் போது மன்மனா பவ பாபாவோட அந்த அதாவது அசரீரி நிலை, ஆத்மா பரமாத்மாவோட நிலை. நம்ம அங்க அந்த பரமாத்மா நிலையில நான் நினைக்கலன்னா கூட நீங்க சொன்ன மன்மனா பவனாலே ஆத்மா உணர்வுனாலே பரமாத்மா நிலை வந்துரும் நமக்கு. அந்த லேசான மனதார தந்தையை நினைவு செய்யறதுக்கு பேர் தான் மன்மனா பவ அப்படின்னு. மனசார பாபா கிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு அமைதி கொடுக்கறேன், சக்தியின் கிரணங்கள் கொடுக்கறேன். முதல்ல நமக்கு இருக்கணும்.
அந்த முதல்ல மனம்ப வந்து நமக்கு இருக்கணும். அப்பதான் தெரியும் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது, அவங்க மனநிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சூப்பர் 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 முரளி. நல்ல சூப்பர் முரளி பிரதர், செம்ம முரளி. ஓகே பிரதர், 1ஆம் தேதியா பாபா செம்ம முரளி, செம்ம முரளி. சரி பிரதர், தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.